நின்னுட்டு இருந்த ஒரு போட்டோ வந்து எடிட் செய்யப்பட்டதா ஒரு கரெக்டா கட்டுட்டா வந்துச்சு. அதை விடுங்க. போட்டோ எடிட் கொடுத்து ஒரு நிருபர் கேட்கிறாரு, அதை விடுப்பா, அதை விடு, அதை விடு. என்னடா அதை விடு? ராசா, நான் பெத்த ராசா தப்பிச்சு ஓடிறியா? யார் பெத்த பிள்ளையோ? இழுத்து வயனா இருக்கானே. இவன் திரும்ப திரும்ப கேட்கிறேன். நல்ல ஆத்தாலும் அப்பனுக்கு பிறந்திருந்தா, சரியான ஆம்பளையா இருந்திருந்தா, உங்க ஆத்தா உண்மையிலேயே வந்து உங்க அப்பனுக்கு தான் முன்னாடி விழிச்சிருந்தா, தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, நேர்மத்து இருந்தா பதில் சொல்றான் நாயே. முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்றாங்க. நின்னுட்டு இருந்த ஒரு போட்டோ வந்து எடிட் செய்யப்பட்டதா ஒரு அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. வந்துச்சு. அதை விடுங்க. என் தலைவனை நீ எந்த தொலைக்காட்சியில வளையொலியாவது காட்டியிருக்கியா? உன்னை தவிர்க்க முடியாம காட்ட வச்சிட்டேன் பாத்தியா நீ? ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். பிரபாகரனோட இவர் நிக்கிற படம் அந்த பாரு அப்படின்னு உன்னை காட்ட வச்சேன் பாத்தியாடா. அது மாதிரி நீ எல்லாம் ஒரு மனுஷன். என் தலைவனை நீ சில வளையொலியாவது காட்டியிருக்கியா? உன்னை தவிர்க்க முடியாம காட்ட வச்சிட்டேன் பாத்தியா நீ? தம்பி, கல்லு ஒரு மடக்கு தான் குடிச்சிருக்கேன், கடையை தோட்டத்துக்கு வண்டியில் வச்சு குடிச்சுக்கிட்டே போவேன். புரியுதா உனக்கு? தம்பி, கல்லு ஒரு மடக்கு தான் குடிச்சிருக்கேன், கடையை தோட்டத்துக்கு வண்டியில் வச்சு குடிச்சுக்கிட்டே போவேன். RSS அனுப்பி விட்டா அடியாளாக வந்திருக்கிறான், குடிகார நாயா வந்திருக்கிறான். அடியாளாய் வந்தாய், குடிநாயாய் வந்தாய். எந்த மானம், வெக்கம், சூடு, சொரணை எதுவுமே இல்லாத ஒரு முள்ள மாதிரி பையில தரட்டிக்கிட்டா துண்டு பீடி குடிக்கிற நாயா நிக்குது. அது சங்கிங்க. சங்கியா? நான் சங்கியா? நீ சங்கி தான்டா. சங்கியா பேசுறாங்க பேச்சு. பேசக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும் வரிக்கு வரி RSS புத்தகத்தில் இருக்கக்கூடிய அவதூறு பிரச்சாரங்கள். ஐயா, நான் அந்த ஊருக்காரங்க பொண்டாட்டியும் வேற பாடிக்கா சொல்லி வச்சிருக்கப்பா. அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவில் நான் அடிக்கிறாப்பா. அதை விடுங்க. மனுஷன் பேசுவான். உண்மையை கேட்டா அப்படி ஓடிடுறாங்க. இது என்னங்க? பெரியார் 50 வருஷம் செத்து 50 வருஷம் ஆச்சு, இன்னமும் கொடுத்து இந்த மதவாதிகளை, சாதிய வெறிகளை ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால இந்த குடிகார பயிலையும் ஆட்டி வைக்கிறார். இந்த மார்க்சியம் மற்றும் பெரியாரிய கொள்கைகளை பத்தி பேசுறப்போ, சரி, அதாவது கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்றாருன்னா, சங்கி சங்கி அதாவது அரசியல் கார்ல் மார்க்ஸ், விளாடிமிர் லெனின் அவர்கள், சங்கி 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 ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் சங்கி கொலை பண்ணிட்டு ராஸ்கல் உன்னைய வேலை வெட்டி இல்லடா உங்களுக்குலாம். மேலதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. இந்த குடிப்பெரும் பேசக்கூடிய குடிகார நாயவும் பெரியார் ஆட்டி வைக்கிறார். அதனால மறுபடியும் என்ன பண்ணிட்டான், குடிபேத பசங்க யார் நம்மளுக்கு வில்லுன்னு அவனுக்கே ஒரு முடிவு பண்ணிட்டால. ஏன்னா RSS கைக்கூலி தானே. உண்மைய ஒருத்தர் நேருக்கு நேர் பாக்குறான்னா அவன் என்ன ஆவான் அப்படிங்கிறதுக்கு சீமான் தான் உதாரணம். பாக்குறீங்களா? அண்ணன் பிரபாகரன் நின்னுட்டு இருந்த ஒரு போட்டோ வந்து எடிட் செய்யப்பட்டதா ஒரு வந்துச்சு. கூறு கேட்டவனே, காதுல என்ன வச்சிருக்க? உன்னை தான் கேக்குறாரு, பதில சொல்லு. எதை கேட்டாலும் ஓலா வாய மாதிரி 1 மணி நேரத்துக்கு மேல ஒப்பாரி வச்சிட்டு இருப்பான். இதுக்கு மட்டும் ஒரு செகண்ட் கூட பேசல. வாயில புண்ணா? வாந்தி வருதா? ஊமையா? மௌன விரதமா? ஏன்? அது வந்து அது தம்பி அண்ணன் அது இது அது இதுன்னு மண்ண மலை அப்படி இப்படின்னு பயங்கரமா நாய் அடிச்சுக்கிட்டே இருப்பான். காலு மேல கார என்ன நாய் மாதிரியே வலு 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 வலுன்னு கத்தி
கத்திக்கிட்டே கிடப்பான். இல்லப்பா பாக்குறேன் நான் நம்பர் நெருக்கம். ரெண்டாவது ஒரு அப்பா பிள்ளை போல எங்களுக்குள்ள ஒரு பாச பிணைப்பு. எங்களெல்லாம் பார்த்தா நெத்தியில பைத்தியக்காரன் எழுதியிருக்கா. எனக்கு அவருக்கு இந்த உரையாடலுக்கு ஏய் நீ வந்து பேசி பேசி நிறைய இளைஞர்களை உன் பக்கம் இழுத்துட்டாயிடா. நாங்க வேணா ஒரு 5 பேர் ஒன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டுங்களா? இந்த கற்ப கிரகத்துக்கு நான் வரக்கூடாது, கோயிலுக்குள்ள நுழையக்கூடாது அப்படிலாம் இருந்த இடத்துல என் தம்பி அகத்தியன் இருக்கா, ஐயாவோட பேரன், அவன் என்னை கூட்டிட்டு போயிட்டு இந்த நீ பூஜை பண்ணுட்டான். உள்ள போய் கோயிலுக்குள்ள போய் நான் பூஜை பண்ணேன்னு வச்சுக்கிறீங்களா, நான் மணி அடிச்சு நான் ஆராதனை காட்டி தீவாராதனை காட்டி நான் வழிபட்டேன். பங்காரடியில அவரை பார்க்க போகும்போது அம்மா அவருடைய துணைவியார், டேய் உன் பேச்சுல இருக்கிற வேகம் நம்ம கட்சியின் வளர்ச்சியில இல்லடா, டேய் இன்னும் உனக்கு டைமிங் வரலடா, கவனம் பண்ணுடா அப்படின்னு. அப்புறம் 2 ஆண்டு கழிச்சு இப்ப போகும்போது இல்லடா எல்லா கிராமங்களையும் வளர்ந்துருக்கிறா, டே நல்லா வந்துருக்கிறாங்கிறாங்க. குடிச்சிட்டு வந்துட்டு பொய். இன்னைக்கு ஒரு வார்த்தை பேச முடியல. என்ன காரணம்? இதுதான். இதுக்கு பேரு தான் உண்மைன்னு சொல்லுவாங்க. பதிலும் பேசாம ஆக்ஷன் காட்டினது ஒன்னும் புரியாம, தம்பிகளா இதுதான் உண்மையாமா, கேட்டுக்கங்க தெரிஞ்சுக்கங்க. என்ன எடிட்டர் போட்டோ வச்சு முடிஞ்ச நீயே வெயிட் அண்ட் see. பக்காவா பண்ணி போட்டோ பண்ணி கொடுத்துருவோம். இல்ல எனக்கு ஏதாவது எடிட்டர் சந்தேகப்படுறீங்களா? வேலையை காட்டுங்க. அவ்வளவுதானே, பண்ண வேலையை காட்டுங்க. என்ன பாருங்க எப்படி ஒரிஜினலே டப்பு கொடுக்கும் சார். இங்க பாருங்க, ஏஐ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த எடிட்ட பண்ண உடனே அண்ணனே என்ன பார்த்து ஏய் அப்படின்னாருன்னா பாத்துக்கோங்களேன். அடுத்து பாருங்க நிறுத்தியா இவ்வளவு வச்சுக்கிட்டு இங்கேயே வேலை பார்க்கிற, பேசாம அரசியல்வாதியா போக வேண்டியதானே? ஆர்எஸ்ல பிஎத்தின் தான் இது பேசுது. பெரியார் பெண்களுக்கு இப்படி செஞ்சிருக்காரு, பெரியார் தாலி வந்து பெண்களுக்கு அடிமைச்சுன்னா அறுத்துப்பட சொல்லியிருக்காரு, பெரியார் கோயிலுக்கு போய் கும்பிடுறது காட்டுமரணித்தனம் சொல்லியிருக்காரு, பெரியார் கற்பை போய் அறுத்துப்பட சொல்லியிருக்காரு. பேசுங்களா? முதலே குடிச்சுட்டு தான் பேசுவேன். இன்னைக்கு குடிச்சிட்டு அயல்நாடு சிறைக்கும் அடிச்சிருக்கான், உள்நாடு சிறைக்கும் அடிச்சிருக்கான். நீ பிரஸ் மீட் முன்னாடி அடிச்சிருக்கான். நல்லா கவனிங்க. அடியாளாய் வந்தாய் குடிநாயாய் வந்தாய் அவனை கொன்னுடுங்க. முடியல சொல்லுங்க, நானே அவனை கொலை பண்ணிடுறேன். நீ அவன் கூட்டாளி தானடா? ஏண்டா உங்களுக்கு எப்படா மனசு வந்தது? நாங்க உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணோம்? என் வீட்டுக்குள்ள வந்து இன்னும் என்னென்ன குடும்படா பண்றதுக்கு இருந்தீங்க நீங்க? என்னை மாதிரி கேடுகட்ட மானங்கட்டவனும் கிடையாது. விற்று இத்தோட விற்று. இது எச்சரிக்கை இல்ல, கட்டளை. ஐக்கிய நாட்டு பொதுச்செயலாளரா வெட்டி பைய எந்த விஜயலட்சுமி மாதிரி ஆனா பொம்பளை பொறுக்க போயிருப்பான், வர சொல்ற அவனை இல்ல ஏன் குடிக்க போயிருப்பான். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடிக்கு. நாம் தமிழர் எங்கேயாவது பார்ல குடிச்சு கிடப்பேன், இல்ல எவ்வளவு விஜயலட்சுமி மாதிரி யாராவது குடிக்கலாம்னு போய் விட்டான். பொம்பளை பொறுக்கி குடிக்கிறது, பொம்பளை குடிக்கிறது தவிர இந்த வெண்ணைக்கு என்னடா வேலை? நானே ஒரு பரதேசி பையன், நான் வெங்கம் பையன், என்னை நம்பி மாட்டு கறிங்கிறான் பாரு, மாட்டு கறிங்கிறான் பாருங்க. மாட்டு பால் குடிக்கிறவன் இடைச்சாதி, மாட்டு கருதிங்கிறவன் கீழ்ச்சாதி, மாட்டு மூத்திரம் குடிக்கிறவன் உயர்ந்த சாதி. இதான் இந்த நாடு கட்டமைப்பு. எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வார்த்தையில திட்டிட்டு அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. ஒரு இனப்படுகொலையில மிக கொடூரமா அழிக்கப்பட்ட விடுதலை புலிகள் அதனுடைய தலைவர் உள்ளிட்ட அத்தனை பேரை பத்தி கக்கன்னு சொல்லி சிரிக்கிறது எவ்வளவு கீழ்த்தரமானது. பொய். கடல் நீரும் உப்புத்தாங்க, கண்ணீரும் உப்புத்தாங்க, கண்டார ஒளி உன்னை காதலிச்சதே தப்புத்தாங்க. நீங்க பொய் சொல்றீங்க. அவர் வந்து பிறக்கும் போதே 5 வயசுல 5ஆவது படிக்கும் போது கொடியை தூக்கிட்டு கரெக்டா அறுவருமான பொய்யன்னு சொல்றேன். அவன் 5 வயசு இல்லைங்க, கூட வாங்கலாம். கல்லு 1 மடக்கு தான் குடிச்சிருக்கேன், கடையை தோட்டத்துக்கு வண்டியில் வச்சு குடிச்சுக்கிட்டே போவேன். கிளாஸ் வாங்கி கழுவு வைக்கிறேன், உன்னை அளந்து ஊற்றி அப்படி ரசிக்கிறேன். உன்னை
சாதா வாட்டர் உங்க உடம்புக்கு ஒத்துக்காது. அதனால பாத்தியா காஸ்ட்லி வாட்டர் பாட்டில் வாங்கி உன்னோட மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு கலரை மாத்துறேன். எல்லாரும் உள்ள போய் ஹாப்பியா இருக்கீங்களா நாச்சு? அப்புறம் ஏன் குடல் எரியுது? புரியுதா அவனுக்கு? நான் கல்லூரிக்கு படிக்க போகும்போது கல்லு குடிச்சு தான் போவோம். எங்க அண்ணன் வந்துருக்குமே அங்கிட்டு இருக்காரா? இந்த பாரு, உலகத்துல எந்த கல்லூரி வாசல்ல அது கல்லு கடை வச்சு பாத்திருக்கியா? எங்களுக்காக தான் கல்லு கடை. எங்க பெரியப்பா வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாரு. போகும்போது குடிச்சிட்டு போவோம், வரும்போது இட்டு போவோம். போதை ஏத்திட்டு நீ பேசுற ஃபர்ஸ்ட் ரவுண்டே முழுசா முடியும். சரி சரி, அப்பதான் எனக்கு கேட்க முடியும். நான் போதை போடாம கேட்டா ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. வேலையே எங்களுக்கு படிக்கும்போது கல்லூரிக்கு போறது இல்ல, கபடி விளையாடுறது, பந்தயம் கட்டி ஜெயிக்கிறது, பொரோட்டா திங்கிறது, கல்லு குடிக்கிறது, படம் பாக்குறது. மானங்கட்ட தாய் 4 பேர் மூத்தத்தை வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிக்க வேண்டியதானே? கல் என்பது இதெல்லாம் காலையில ஏதாவது சாப்பிட்டியாப்பான்னு எங்க அப்பாவுக்கு கொண்டு வந்து, இது இப்ப பிளாஸ்டிக் குடுவையில் இருக்குது, மண்ணில் இருக்குது. அது வந்து சொரக்கா குடுவையில வந்து இறக்கி இந்த ஒரு பண கல்லு 48 நாள் குடிக்கணுங்கிறார் ஒரு மண்டலம். ஒரு பண கல்ல வச்சிருவாப்புல குடிச்சிட்டு அதுக்குன்னு கறி எல்லாம் ஆட்டுக்கறியை வாங்கி வதக்கி தின்னுட்டு போகும்போது உடம்புல ஒரு மினுமினுப்பு, ஒரு மதப்பெரும் பாருங்க. பிலிக்ஸ் தேவலா பண்ணிக்கிருக்க, போயிடுறா தம்பி, போயிரு. எவனாவது இப்படி பார்த்தா போதும், இவட ஏய் என்ன இல்லண்ணே, என்ன இல்லண்ணே தெரியாம தெரிஞ்சுதான் பாரு. சூத்த சாத்திட்டு அப்படி ஓரமா நில்லு போ. வடிவேலு காமெடி சொல்றான், அதுக்கும் கை தட்டுறானுங்க தற்குறிக்க. அடடே வாப்பா சோனியா, என்ன நல்லா இருக்கியா? இவட ஏய் என்னப்பா தப்பா பேசி விட்டேன்? என்ன இல்லண்ணே விடப்பா, தெரியாம கேட்டுவிட்டேன். தெரியாம தெரிஞ்சுதான் பாரு. ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நீ வேணா கோவப்படு. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வா. அவ்வளவு சேட்டை பண்ணவங்க நாங்க. வாங்க போவா, சீரட்டு போட்டு வருவோம். மறுபடியும் சீரட்டு போடுவோம் வாயா. இப்பதான் போட்டு இருந்தோம். வாட சீரட்டு அடிப்போம் வாயா. நீ ஓவரா அடிச்சிட்டு இருக்க, நீ கண்ட்ரோல் பண்ணி.